ஒலிம்பிக்ல மிகப்பெரிய துரோகம் நடக்குது. இந்தியாவையே ஏமாத்திட்டாங்க. குறிப்பா வினேஷ் போகாட் இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத பத்தி இன்னைக்கு டீடைல்டா பார்ப்போம். என்னோட தனிப்பட்ட கருத்தையும் பார்ப்போம். இப்போ இந்த விஷயத்தை நீங்க எதுக்கு எடுத்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கேன். இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் எக்ஸஸ் வெயிட். அதனால தான் இதை பற்றி நான் எடுத்து பேசணும், என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். முதல் இவங்க யார் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வினேஷ் போகாட் இவங்க வந்து ஆகஸ்ட் 25, 1994 பிறந்திருக்காங்க. பாலின்ற ஊரில் ஹரியானா ஸ்டேட்டில் இந்தியாவில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே ரெஸ்லர் தான். இவங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இவங்க மாமா கிட்ட தான் இவங்க வந்து ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. ப்ராக்டிஸ் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட்டை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான குறிப்பு, தாங்கல் படம் இவங்களை இன்ஸ்பயராக வச்சு தான் எடுத்ததா வந்து நிறைய ஆர்டிகல் போகுது. அதை பற்றி நான் இன்னும் ரிசர்ச் பண்ணலை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இவங்க எந்தெந்த போட்டியிலலாம் கலந்துருக்காங்க, எவ்வளோ போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இவங்க காமன்வெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா 2014 48 கிலோவில் தங்கமும், 2018 நடந்த காமன்வெல்த்ல 50 கிலோ பிரிவில் தங்கமும் வென்றிருக்காங்க. ஏசியன் கேம்ஸ்னு எடுத்துட்டோம்னா 2014 48 கிலோ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. அதே ஏசியன் கேம்ஸ்ல 2018 பார்த்தீங்கன்னா 50 கேஜி பிரிவில் பார்த்தீங்கன்னா திரும்ப கோல்டு வின் பண்றாங்க. 2019 இவங்களோட முதல் உலக சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்றாங்க. 53 கிலோ எடை பிரிவில் பிரான்ஸ் மெடலை வந்து தக்க வைக்கிறாங்க. இந்த வெற்றியின் மூலமா 2020 நடக்கிற ஒலிம்பிக்கு முதல் ரெஸ்லிங்க்கு செலக்ஷன் ஆன இந்தியன் பெண்மணின்ற பெருமையை தக்க வச்சுக்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா 2016 நடந்த ரியோ ஒலிம்பிக்ஸ்ல இவங்க கலந்துக்கிறாங்க. கால் இறுதி போட்டியில இவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆகுது. அதால அந்த போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேற மாதிரி ஆகுது. இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்குது. இருந்தாலும் இவங்களோட பயணம் நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா அமைஞ்சது. நமது இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து இந்த ரெஸ்லிங்ல கொடுக்குற பங்களிப்பை பார்த்து இவங்களுக்கு இருக்கிறதுலேயே உயர்ந்த விருதான அர்ஜுனா அவார்டு, அதாவது அர்ஜுனன் எப்படி வில்லுல தலை சிறந்தவனோ அது மாதிரி இவங்க மல்யுத்தத்துல தலை சிறந்தவங்கன்னு சொல்லி அர்ஜுனா அவார்டை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே மிகவும் பெரிய விருதா கருதப்படுற ராஜீவ் காந்தி கேர்ள் ரத்னா விருதையும் வந்து கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்கு. இவங்களை பத்தின சாதனைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதே மாதிரி கான்ட்ரவர்சியும் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அதை பத்தி பார்க்க வேணாம். இந்த 2024 என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 2024 நடக்கிற ஒலிம்பிக்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட எடை பிரிவில் இவங்க 100 கிராம் எக்ஸஸா இருந்ததுனால இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு பெரிய கான்ட்ரவர்சி. அதுவும் செமிஃபைனலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலுக்கு போற நேரத்தில் இந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து மக்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. அவங்க ஒலிம்பிக் உள்ள என்ட்ரு ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட தோக்கல, 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கேட்டகரியில யாருக்கிட்டையுமே தோக்காத இன்டர்நேஷனல் பிளேயரையும் வந்து பீட் பண்ணி ஃபைனலுக்கு செலக்ட் ஆகுறாங்க. ஃபைனலா இவங்க வந்து ஒரு யூஎஸ் பிளேயரோட வந்து ஃபைனல் ரவுண்டை வந்து பீட் பண்ண போறாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இவங்க கோல்டை தக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஃபைனல் பிளேயரை ஆல்ரெடி இவங்க 2 தடவை பீட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த தடவையும் பீட் பண்ணுவாங்கன்றதுனால கோல்டு நமக்கு தான்ற நம்பிக்கையில இந்தியாவே காத்துக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த நியூஸ் வருது, டிஸ்குவாலிஃபை பண்றாங்கன்றது. நம்ம கன்ஃபார்மா கோல்டு ஜெயிச்சிருவோம் போது இவங்க இந்த போட்டியில தோத்தாலுமே சில்வர் மெடல் கன்ஃபார்ம். அப்படி இருக்க நிலையில தான் வந்து வேயிங் கொடுக்கும்போது இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணதுல என்ன பிரச்சனைனா, இந்த கோல்டு மெடல் மட்டும் கிடைக்காம போகாது. ஆல்ரெடி கிடைச்ச சில்வர் மெடல் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தான் அவங்க அப்படியே உடைஞ்சு போறாங்க. பொதுவாகவே இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 நாள் நடக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு நாளுமே வெயிட் செக் பண்ணுவாங்க. இதே மாதிரி வினேஷ் போகாட்டை வெயிட் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாள் அவங்க வந்து 49.9 இருக்காங்க. அன்னைக்கு பூரா விளையாடுறாங்க. 3 போட்டிகளை வந்து தொடர்ந்து விளையாடுறாங்க. ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பசிக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு டயட்டிஷியன் இருப்பாங்க. எல்லாரும் இருந்தாலும் அவங்க ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க. ஒரு 700 கிராம்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கும் போது அடுத்த நாள், அதாவது நைட்டு செக் பண்ணும்போதே அவங்க வெயிட்டு 2.25 கிலோ ஏறி இருக்கு. ஓகே, அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து குறைச்சிடலாம்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்லேருந்து பல முயற்சிகள் எடுக்கிறாங்க இந்த வெயிட்டை குறைக்க. பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளிங் பண்ணுறாங்க, ஜாகிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டீம் ரூமில் உட்காடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி ஆல்மோஸ்ட் அந்த 2.5 கிலோவை குறைச்சிட்டாங்க. இன்னும் 200 கிராம் தான் எக்ஸஸாக இருக்குது. ஓகேங்களா? இதை குறைக்கலான்னு ட்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியும் குறைக்க முடியலன்னு தான் முடியை கூட அவங்க வந்து கட் பண்ணிக்கிறாங்க. தன்னோட ட்ரெஸ்ஸில் இருக்க எலாஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி கடைசியாக போய் வெயிட் கொடுக்கும்போது 100 கிராம் மட்டும் எக்ஸஸாக இருக்குது. அதை அவங்களால குறைக்க முடியல. இந்த சூழ்நிலையில் தான் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. இவங்களும் எவ்வளோ கெஞ்சுறாங்க, அழுறாங்க, நிறையா ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ரூல்ஸ் தான், டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறோன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க.
வினேஷ் போகாட் இவங்களோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இவங்களோட அப்ராக்சிமேட் ஐடியல் வெயிட் பார்த்தீங்கன்னா 57லேருந்து 59க்குள்ளே இருக்கணும். பட் இவங்களோட ஐடியல் வெயிட்டை 53ல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போட்டியில் பிலோ 50 கேட்டகரியில் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுன்றதுக்காக 3 கிலோ குறைச்சி அந்த கேட்டகரியில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சூப்பராகவும் பர்ஃபார்ம் பண்ணாங்க, 3 பேரையும் வின் பண்ணாங்க. ஃபைனலில் தான் இந்த சூழ்நிலை வந்திருக்கு. இதை பற்றின என்னோட தனிப்பட்ட கருத்து நான் என்னன்றதை சொல்கிறேன். வினேஷ் போகாட் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சதி இதில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் ட்ரக்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், நிறையா சாப்பிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் அரசியல் சதி இருக்குன்னா அவங்கள இவ்வளோ தூரம் போக விட்டு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க, செலெக்ஷன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து சுத்தமாக உடன்பாடே கிடையாது. அப்படி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. செமிஃபைனல் அப்போ 49.9 கேஜஸ் தான் வந்திருக்காங்க. ஆனால் அன்னைக்கு 3 மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் அவங்களோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 52.7, அதாவது 2.8 கேஜஸ் வந்து ஒரே நாளில் ஏறி இருக்காங்க. வினேஷ் போகாட் செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. இந்த 3 மேட்ச் ஆடும்போது அவங்க மசில்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகி வீங்கி இருக்கும். இதால் வந்து அவங்க நிறைய தண்ணி குடிச்சு வாட்டர் ரிடம்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து மசில் மாசு அதிகமாக இருக்கும்போது அவங்க வாட்டர் எடுக்கிறது, மசில் ஃபைபர்ஸ் இடையில வாட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டென்ஸான ஒர்க் அவுட்டோ ஃபைட்டுக்கு அப்புறம் நேச்சுரலாகவே நம்ம உடம்பு வந்து குளுக்கோஸை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இல்லை அந்த ஊரோட தட்பவெப்பநிலை காரணமாக கூட அவங்களுக்கு வந்து வாட்டர் ரிடம்ஷன் ஆகிருக்கலாம். இதால் கூட வெயிட் ஏறி இல்லை ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. சிலருக்கு பீரியட் வரதுக்கு 2 நாள் முன்னாடி கூட வந்து வெயிட் அதிகமாக ஏறும். ஸோ இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அவங்க ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து யாராவது அவங்களுக்கே தெரியாமல் ஃபுட்டில் ஏதாவது கலந்துருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த இன்டர்வியூல என்ன டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு நிறைய சதி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றது தெரியல. இதை பத்தி ஃபுல் என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் வந்தாதான் நம்ம எதனால இந்த வெயிட் ஏறிச்சுன்றதை வந்து சொல்ல முடியும். இதெல்லாம் அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா செய்வாங்க. இப்போ 3ஆவதா பாத்தீங்கன்னா அவங்க வந்து டயட்ல வந்து காஷனா இருந்திருக்கணும், தெரியாம அவங்க சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கான நியூட்ரிஷன், டயட்டிஷியன், அது மட்டும் இல்லாம கோச் எப்பவுமே கூடயே இருப்பாங்க. இவங்க இன்னைக்கு மட்டும் சாப்பிடல, இந்த புரோட்டோகாலை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதனால வந்து ஃபுட்ல வந்து மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி வந்து இப்ப புது கண்ட்ரியில போகும்போது அந்த கண்ட்ரியோட தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி உடம்புல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும், கொஞ்சம் வெயிட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதா கூட இருந்திருக்கலாம். கரெக்டான ரீசன் என்னன்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. மேபி இதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி அது என்னன்றதை அப்டேட் பண்ணுவாங்க. இந்த 100 கிராம் 200 கிராம்ன்றது வந்து நார்மல். ஏன்னா அவங்களோட ஐடியல் வெயிட் பார்த்தீங்கன்னா 57ல இருக்கு. அவங்க 53ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 50ல பண்ணும்போது வந்து ஈஸியா வின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து 50 கேஜ் கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மெயின்டைன் பண்றதுன்றதும் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி வர ரிசல்ட் தான் என்னன்றது தெரியும். பட் எனிஹவ் அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி மெடல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் அவங்க வந்து ஒலிம்பிக்ஸ்ல டிஸ்குவாலிஃபை ஆகி தோத்துருந்தாலும் இந்தியரோட ஒவ்வொரு மனசுலயும் அவங்க வந்து வின்னர் தான். இந்த ஒலிம்பிக்கை அவங்க வின் பண்ணதா தான் நாங்க வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ இன்னும் மேலும் அவங்க வந்து வின் பண்றதுக்கு என் சைடாவும் என் டீம் சைடாவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.